சோழி முடிஞ்சுடா. என்னடா பெரிய சேசிப்பில மோதுறேன்னா இந்த உடம்புக்கே இப்படி மோதுறேன்னா ஏக்கா நீ மனுஷனா ஒரு சின்ன பையனை போய் இப்படி அடிக்கிற என்ன? ஹலோ தம்பி என்னப்பா ஒரு பக்கம் காது கேட்கலையா? ஹலோ ஹலோ அது கேக்குதானே? ஆபரேஷன் சக்சஸா முடிஞ்சிருமே. ஆபரேஷனா அதுக்கு தானே வந்திருக்கேன். ஹலோ கேக்குதா? ஹலோ 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 எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ 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 இந்த பக்கம் திரும்புங்க. இந்த பக்கம் லெஃப்ட் அட இந்த பக்கம் திரும்பியா? இட்டு செடியில ஒரு மயிரும் தெரியல உனக்கு. என்ன பெண் குண்டி. இந்த பக்கம் வா முதல்ல. பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை அழகா இருக்குது. சரி பீச்சி பாப்பமா. பேச சுச்சாடி இருமே பீச்சி எடுத்துக்கிட்டு போலாம்ல. அங்க ஒரு மனுஷன் இல்ல. நீ பாத்தியா? பேசி பாப்பமா. நான் பார்த்தேன் வந்த உடனே பாத்துருப்பீங்க. ஆமா பேசி பாப்பமா. பேச பேச. ஹாய் how are you? ஹாய் சாப்பிட்டீங்களா? ஏன் நல்லா சாப்பிட்டீங்க. ஹாய் சாப்பிட்டியா? சீ கேரகம் பிடிச்சவன அதை யாராவது சாப்பிடுவாங்களா? அட அப்படி நம்ம ஹாய் அவனே வந்து வேறட்டி பியத்தி நானே கேட்டி வேற என்ன கேட்டுக்கிற? ஹாய் சாப்பிட்டியா? ஹாய் சாப்பிட்டேங்க கோத்தா மரியாதை கட்டு போயிருவேன். அப்படி பேசுறோனே. உங்க அம்மா பேர் என்னங்க? எங்க அம்மாவா? எங்க அம்மா பேர் கேட்டு நீங்க என்ன போறீங்க? ஒரு விளம்பரத்துக்கு விளம்பரமா வேணா ஒரு வெங்காயமும் வேணாம். நீ யாரியா முதல்ல தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்குதாம்மா. நீங்க யாரு? உங்க அப்பா. ஏய் கோவப்படாத. பொம்பளை மாதிரி கோவப்பட கூடாது. அப்புறம் நான் பொம்பளை இல்லங்கறியா? இல்ல நீ லேடிஸ். தொங்க விட்டு உரிச்சு போடுவேன். நீ பொம்பளை இல்ல நீ லேடிஸ். எனக்கு நல்லா தெரியும். தொங்க விட்டு உரிச்சு கசாப் கடையில வளாத்துறீங்க. ஆமா உரிச்சு வாயில வச்சுக்கதா. சீ கேரகம் பையன். அத கூட யாராவது வாயில வைப்பாங்களா? நல்லா இருக்கும். நான் தோலை சொல்லிக்கிட்டு இருக்கறேன். நான் அத சொல்லலதா. உங்க அப்பா பேர் உங்க சார் உங்க டாடி சார் பேர் என்ன? எங்க டாடி பேரா? எங்க டாடி பேரை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க டாடி பேர் நல்லா சூப்பரான கேள்விப்பட்டேன். சுல்தான் தாதி சுல்தான். அம்மா சுல்தான். ஏய் பேரு வாயா. நேம் நீங்க வந்து வேகட்டியா. வாட் இஸ் யுவர் நேம் சார்? ஏய் இப்பலாம் கெட்ட வார்த்தை திட்ட கூடாது சரியா? அட கிறுக்கு பயல. இது என்ன கெட்ட வார்த்தையா? அப்ப நீ இன்னொரு வரைக்கும் கேட்டி அது என்ன? அது நான் இங்கிலீஷ்ல பேசுனேன். நானும் இங்கிலீஷ்ல தான் பேசுனேன். இங்கிலீஷா? என்ன கேட்டியே? வாட் இஸ் யுவர் நேம் சார்? அம்மா இப்படி பேச கூட கோச்சிட்டு வீட்டுக்கு போயிருவேன். ஏய் நான் என்னையா கேட்டுட்டேன் உனக்கு கோபம் வர்ற அளவுக்கு? என்னக்கா வந்து உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஆமா இல்ல வந்து விட்டு வாயில விட்டு நோட்டியானு கேக்குது. ஐயய்யய்ய உங்க பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கறீங்க. வாட் இஸ் யுவர் நம்ம பேர் என்னன்னு கேக்குறீங்க? ஏன் பேரு? உங்க பேரு? எங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கம்மா. அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கீங்க? ஆமாமா. சரி அண்ணன் பேர் என்ன தம்பி பேர் என்ன? கெளித்தி குஞ்சு. என்ன பேரு? கெளித்தி குஞ்சு. ஆமா. சரி தம்பி பேரு? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அப்பா பெரிய மீன் பிடி வியாபாரிமா. சரிங்க. நல்ல எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சு விடுவாரு. அதனால எங்களுக்கு மீன்லயே பேர் வச்சிருக்காரு. அப்படியா? உங்க அப்பா மீன் பிடி வியாபாரிங்கிறதுனால உங்களுக்கு மீன் குஞ்சு பேர்களா வச்சிருக்காங்க. உங்க அண்ணன் பேரு கெளித்தி குஞ்சு. எங்க அண்ணன் பேரு கெளித்தி குஞ்சு. உங்க பேரு? என் பேரு ஏய் புதுசா ஒரு குஞ்சு பேர்ல பேர் வைக்க போறாரு. குஞ்சு பேரா? ஆமா மீன் குஞ்சு பேரு. ஆமா என் பேரு சுல்தான் பாய். சுல்தான் பாய். அட எங்க அப்பா பேர் அதுல கொஞ்சம் சாயில வருதுங்க. வருதா? ஆமா உங்க அம்மா பேர் என்னங்க? உங்க மம்மி மேடம் பேர் என்னன்னு கேட்டி சொல்லல நீங்க. சுல்தானியா. என்னது? சுல்தானியா. போதா. என்ன? இருக்கு ஒண்ணே வந்து. ஆமா மயிர புடுங்குறதுல என்ன இருக்குது? துளியோட மிளகா பிஞ்சு மாதிரி வச்சிருப்ப. அதுக்கே இந்த போடு போடுற. சுனிதா என்ன தப்புல? காந்தது போகட்டும். இப்பெல்லாம் பேச கூடாது. என்ன பேர் பேசுனே? சுனிதா கேக்குற? என்னது? உன்ன பாத்தற இல்லையா? என்னத்த? உங்க அம்மா பேர் கேட்ட ஐயே சுல்தானியா. இது என்னடா அது பேரு? சுல்தானியா. ஆமா அருமையான பேருமா. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஆட்டக்கார பொண்ணுங்க. நல்லா ஆடுவீங்க? நல்லா ஆடுவேன். ஆடி கை கால் எல்லாம் வலிக்குதுங்க. ரொம்ப சோர்வா இருக்குது. ஆமாங்க. என்ன ரொம்ப சோர்வா இருக்குதுங்க. ஏங்க என்ன நம்மள்ட்ட வந்தா சோர்வா இருக்க கூடாதுமா. ஏன்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்ககிட்ட நான் வரவே இல்லைங்க. வரலையா? ஆமா நீங்க தான் இங்க வந்திருக்கீங்க. நம்மட்ட வந்துட்டீங்கன்னா சரி சுறுசுறுப்புலாம் எங்கேயே போயிருமா? நம்மட்ட சோர்வெல்லாம் எங்கேயே போயிரும். சுறுசுறுப்பா இருப்பேன்னு சொல்றீங்க. சரி பரவாயில்லைங்க. நான் சுறுசுறுப்பா இருக்கணும்னா என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? நல்லா ஆடுவீங்க. ஆடுவேங்க. ஆட்டக்கார பிள்ளை தானே? ஆமா பாடுனா பாடுவேன். படுத்தா படுத்து உனக்கு என்ன வயசு வரணும்? படுத்து இப்பவே ட்ரைனிங் கொடுத்தாதே நல்லா இருக்குமா? ஆமா ஏங்க நீங்க தான் புல்லா போயிடுங்க. ஐயோ மாமா இது ஊசிதான் பெரிய மலையை கொண்டு பேக்குதுமா. அப்படியா? உளி. ஆமா உளிவே பாத்து பேசிக்கத்தா. சரி ஆட்டக்கார பொண்ணு. ஆமாங்க. உங்க உடம்பு என்ன பண்ணுதுமா? வந்து காய்ச்சலா இருக்குதுங்க. தூங்கும் போது கண்ணு தெரிய மாட்டேங்குது. காய்ச்சலாம் மசூத புடுங்குது. ஒருத்தன் ரொம்ப தூரம் வந்திருக்கிறேன். ஆமா நீ தமிழ்நாட்டு பிள்ளைன்னு சொல்ற. ஆமாங்க வந்தது வரங்காட்டி ஒரு ஆம்பளை பார்த்த பொம்பளை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் குடுக்கறதுக்கு வேலையே இல்லைங்க. அது சாப்பிடுறீங்கன்னு கேட்கணும். சப்ப சொல்ற ஐஸ் இந்த மாதிரி எது சாப்பிட்டா ஐஸ் கிரீம் தான் சாப்பிடணுமா? ஆமா ஆனா வெயில வந்தோம்ல இந்த நேரத்துக்கு அதெல்லாம் வேணாங்க உங்களுக்கு. அத பிடிச்சு கடிக்கணும்னு கேட்க கூடாது. அதெல்லாம் வேண்டாம். என்ன பண்ணுகிறீங்க? மரியாதை கொடுக்கணும். மரியாதை தானே எதிர்பார்க்கறீங்க. யாருக்கு மரியாதை? ஏங்க
தமிழர் பண்பாடே மரியாதை கொடுக்கறது தாங்க. ஆமாமா. கவலைப்படாம நீங்க நில்லுங்க. சரி. உங்களுக்கு மரியாதை நான் கொடுக்குறேன். மரியாதை கொடுக்குறீங்க? ஆமா ஆமா. யாரை கேட்டீங்களே? ஆமா. நான் சொல்லல. நீ எங்கிட்ட சொல்ல விட்ட நீ? ஐயா சொல்லவே இல்லையா? நீ எப்பதான் நீ சொல்ல விட்ட? நீங்க சொல்லுங்க. யார் பேசுறியம்மா? சரி சொல்லுங்க. யார் தெரியுமா? யாரு? நான் டாக்டோருமா. யாரு? டாக்டோர். டாக்குடோரா? டாக்குனா நாயி, டோர்னா கதவு. தானே? நாயங்கிரியா? அப்புறம் நீ தானே நான் டாக்டர்மா. ஏங்க உனக்கு என்ன ஆம்பளைக்கு மாதிரி கோபம்லாம் வருது? நான் ஆம்பளை இல்லையா? நீ ஆம்பளை தானா? மயிலதாம மீச இருந்திருக்கு. நான் ஆம்பளை தான். சரி சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது. டாக்டர் எதுக்கு வந்திருக்கீங்க இங்க? ஆமா அசித புடுங்க வந்தாங்க. நல்லா உட்கார்ந்து 4 பேத்த சேர்த்து வச்சு புடுங்குங்க. எதுக்கு டாக்டர் வருவாங்க? எதுக்கு வந்தீங்க? யாரசோட வியாதி இருந்தா வியாதி தீக்கன்னு வருவாங்க. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே. என்ன சொன்னேன்? என்னன்னு சொன்னேன்? எனக்கு ஆடி ஆடி கை கால் எல்லாம் சோர்வா இருக்குதுன்னு சொன்னேன். ஒரே சோர்வா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. அதுக்கு நான் வைத்தியம் பார்க்க போறேமா? வைத்தியம் பார்க்க போறீங்க? சீக்கிரம் சட்டு புடுற பாருங்க. கை தேர்ந்தவருமா? எப்படி இப்படி இது வைத்தியம் வந்து குணப்படுத்தி விடுவேன். அப்படியா? உங்க செக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? என்ன ஏய் மாமா என்ன அந்த பைய பாருங்க செக்ஸ் பண்ணி பாக்குறேங்கற நீ பாரு செவனி காது கொடுத்து. ஏமா ஒரு 5 நிமிஷம் மண்டி போடுறியா? எதுக்கு? மண்டி போட்டா நல்லா இருக்குமா? ஏய் நான் உனக்கு அப்பவே சொல்லிட்டேன். இல்ல நீ மண்டி போட்டு உட்கார்ந்தீங்கன்னா நான் மாத்திரை மருந்து கொடுப்பேன். அதுக்கு சொல்றேன். நீங்க எனக்கு வியாதியை சரி பண்றதுக்கு மண்டி போட்டு எங்க உட்கார சொல்றீங்க? அம்மா நீ அவள வளர்த்தியா இருக்கே சின்ன குட்டி. சொன்ன மாதிரி வயசுதே உனக்கு கம்மி ஆனா எல்லா வேலையும் பாப்பே உள்ள இருக்குது. ஆமா ஆமா ஆமா. அப்ப வியாதி குணப்படுத்திரட்டாமா? குணப்படுத்துங்க. என்ன பண்ணிட்டு ஆட்ட பாடுறீங்க? ஆமாங்க. கை கால வலிக்குது. ரொம்ப வலிக்குதுங்க. சரிம்மா நான் போய் செக் பண்ணி பார்க்கட்டாமா? பண்ணுங்க. உன் கைய கொண்டாம்மா. நீந்தாங்க. உன் கைய பிடிச்சு பாக்கும்போது சரி. முள்ளு வாழ தண்டு மாதிரியே இருக்கு. வாழ தண்டு மாதிரியே இருக்குதா? என்ன திங்கறியே? இத செக்ஸ் பண்றதா? செக் பண்றமா? செக் பண்றதா? சரிங்க. நீங்க சோறா திம்பிய? இல்ல வேற எதுவும் தின்னுறதுன்னு நினைச்சியா? இல்ல இட்லி தோசை மாதிரி கை முள்ளுன்னு வலுவலுன்னு பூரி பொங்கல் மாதிரி இருக்குது. அப்படிதான் இருக்கா? அப்படி கேட்டமா? இப்ப நான் சொல்றதெல்லாம் செஞ்சுச்சுனா உன் உடம்புல வியாதி இருக்குன்னு உண்மையா அர்த்தமா? சரி சரி. நமக்கு அடிப்போமா? அதனால சொல்றதெல்லாம் உன் உடம்பு செய்தானே பாக்குறியா? பாக்குறேங்க. நீங்க கண்ணை மூடி தூங்கும் போது ஒரு கருப்பு தெரியுதாமா? ரொம்ப இருட்டா தெரியுதுங்க. ஐயோ என்ன பண்ணுவீங்க? என்னங்க என்ன காரணம்? அம்மா உனக்கு நோய் இருக்குதுமா? உனக்கு நோய்? ஐயோ எனக்கு நோயா? ஆமா. என்னங்க நோய்? ஐயோ நோய் இருக்குதுமா. என்னங்க எனக்கு உடம்பெல்லாம் நோய் இருக்குது. காதலே உனக்கு. இப்ப திருப்பி சொல்லட்டா? இங்க வாமா. சக்கரை தொட்டு உன் வாயில. அம்மா சக்கரை தொட்டு ஓ நாக்குல வச்சா சக்கரை உரைக்குதா? ஐயே இனிக்குது. இனிக்குமா? ஆமாங்க. நான் மண்டை குழம்பு போயிட்டேன்டா. சக்கரை இனிக்குதா? ஆமா ஆமா. ஐயோ உனக்கு நோய் இருக்கு. ஐயோ என்னங்க நோய் இருக்கு? நோய் இருக்குதுமா. என்ன நோய் இருக்குதுமா? சொல்றேம்மா. சரி சொல்லுங்க. மத்த ரத்த டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுத்து பிபி டெஸ்ட் எடுத்து உனக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கான்னு பார்த்து எய்ட்ஸ் நோய் பாருங்க. இதெல்லாம் எனக்கு வேணாங்க. திருப்பி சொல்லணுமா? மாரி சேர்வை கமலம் இவர்களின் நினைவாகவும் மற்றும் பால்சாமி சேர்வை கிருஷ்ணமால் நினைவாகவும் நாகரத்னம் சேர்வை அவர்கள் நினைவாகவும் அருண் மற்றும் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக நடிகருக்கு 200 ரூபாய் வீதம் அனைவருக்கும் அன்பளிப்பு செய்வார்கள். அன்பளிப்பு பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு எங்களது இசைக்குழு சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றி. நன்றிகளது வணக்கம். உங்களுக்கு நோய் இருக்குதுமா? எனக்கு நோய் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். வந்தமா ஆட்டத்தனால போட்டமா போன மாட்டிருக்கணும். போடுங்க பாப்போம். நோய் குணப்படுத்த என்ன பண்ணு தெரியுமா? நோய் எல்லாம் என்ன ஆட்டமாடி அப்படி சொல்லுங்க. போடுங்க பாப்போம். குணம் எல்லாமே தீந்து போயிருமா? அப்படி சொல்லுங்க. அது உருண்ட மலை பிறந்த மலை அது ஒய்யார கழுகு மலை ஆசி பறந்த மலை தங்கபதில்லாலோ அங்குலத்த ஏழு மலை தங்கபதில்லாலோ ஒய்யார கழுகு மலை ஒய்யார கழுகு மலை பசி படுத்த மலை சம்பளம் கேட்க மாட்டேன். ஒரு சுறுசுறுப்பு உண்டாகுமா? அப்படியா? மேல இப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்க. சரி சரி. நம்ம குண்டிய பார்க்காதயா? நீ வாடா முதல்ல. பெண்ணுக்கு அழகே அதான்டா. ஏன்டா நீ பின்னாடியே பார்த்துட்டு போ. காலையில போகும்போது காலடி மண்ணை கொஞ்சம் அள்ளிக்கிட்டு போயிருவேன். அப்பா உங்க அப்பா கோமடா ஒத்த நேரம் அப்படி பின்னாடி பாக்குறீங்க. நான் முன்னாடி நம்மள திரண்ட மல்ல ஒய்யார கழுகு நீ உயரமா இருக்கீல ஏறி அடிக்க பாக்குறியா? ஆமா மாமா. ஆனா நீங்க சொன்னதுதான் மாமா சரி. நீ எச்சரிக்கையா இருந்துக்க. சரி சரி. கம்பெனி கொடுத்தா கம்பெனி எதுல? சரி நீ பண்ண நான் பாக்குறேன். நீ கீழே இறங்கணும் சரியா? அப்படியா? தாண்டும் போது நீ கீழே இறங்குனாலே அப்படியா? சரி நீ தாண்ட நான் பாக்குறேன். என்னத்த பயந்து போ வாத்தோட. ஐயோட வீட்டுக்காரி ரோசாப்பூ செல்லக்காரி
பாக்குற இல்லம்மா தண்ணி தேவிக்குது ஒரு 5 நிமிஷம் அடிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க 5 பேரும் சேர்ந்து எனக்கு இப்ப வரல டோனி டெஸ்ட் பண்ணி பாப்போம் நீ மட்டும் வாங்கி குடுற எங்களுக்காண்ட கொடுக்கணும்ன்ற டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏகப்பட்டது உள்ள போட்டிருக்கேன் கச கசன்னு வருது கேரக அதெல்லாம் கலட்டணும் பிடிக்க போறேன் ஆட்டிலே போடா போடா ஊசி கீழே விழுந்துருச்சு முண்டை இந்த கதையை மறந்து போயிட்டா மீன் பிடிக்க போனேன் ஆத்திலே மீனை பிடிக்க போனேன் ஆத்துல மீன் மட்டிக்கு சேத்திலே போடா கம்மியாயிருச்சு அவ எதுல கைய வச்சா பாத்தியா போடு மாமியாரே நான் மத்தோட வாரே பருப்பு கலக்கலாமா மாமியாரே நான் மத்தோட வாரே பருப்பு கலக்கலாமா பாட்டை கல்யாணமா நீ சுருக்கூடு தொங்கியா முதல்ல சுருச்சுக்கு போனா நல்லா இருக்குமா பூரா மாமியாட்ட பரவன தான்டா இருக்கியா இப்ப மதல இருந்து வாங்க கூடாதுமா என்ன நேரத்துல பெத்தாயலோ தண்டியா என்னது கை கால் அழகா இருக்குதுமா 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ என்னது 1.5 கிலோ கை செத்த போரு உன் காலு மாமா கிட்ட கேட்கணும் ஏன் மாமா 1.5 கிலோவா எனக்கு 1.5 கிலோல இருக்காதுடா தெரியல 8 கிலோ இருக்குமா 1 4 கிலோ 4 8 கிலோ இருக்குமா உனக்கு வேணுமாடா கணிப்பு எப்படில உங்க கணிப்பு எப்படி எனக்கு அக்கா அக்கா இருக்கா செஞ்சுக்கணும் ஆமா மண்டை சைஸை பாரு 1 4 கிலோ ஆக மொத்தம் 8 கிலோ அந்த முடிச்சிருவோமா மாமா எங்க 2 பேருக்கு காதல் வந்துருச்சு அது நிறைய பண்ண பெரிய காதல் எப்படி காதல் காதல் எடுத்து சொல்லுங்கம்மா சொல்லட்டுமா ஆமா ஹலோ பாட்டால சொல்லுங்க பாப்போம் உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான் நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சான் உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான் நீ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சான் ஒரு தாயாட்டம் ஒண்ணு நான் தாராட்டுவேன் இந்த வாராரோ நான் பாடுவேன் இப்பவும் சீராட்டுவேன் உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான் நீ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சான்
எனக்கு வந்துருச்சுமா. பண்ணு பண்ணு. அவன் இது எனக்கு தெரிஞ்ச காதல சொல்லுவான் பாட்டால. என்னங்க பாப்போம். ஹலோ அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் என் மடியாக அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் என் மடியாக ஊரை நான் சுமப்பதினால் இதயம் கருவறைதான் அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் என் மடியாக பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் என் மடியாக ஆண்டு பல காத்திருந்தேன் அவன் கோடி முண்டை அந்த பிள்ளை போயிருச்சு அப்பதையே போயிருச்சாயா. இதுவரை நீங்கள் கண்டு கிடைத்தது சிரிப்பில் ஒரு பகுதி. இனிமேல் கண்டு கிடைக்க போறதும் ஸ்ரீ சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்று சொல்லப்பட்ட மகமாயி நாடகம் அதிவேச நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் ஆக்கங்குள பொதுமக்களும் சுற்றுவட்டார பொதுமக்களும் திருவிழா வரையில் எங்கள் நாடத்தை கண்டு வைக்கும் ஏற்பட்டு கேட்டுக்கொண்டு தயவு செய்து பின்னாடி உட்காரவே முன்னாடி வாங்கம்மா. கைலாய மலையிலிருந்து சிவன சக்தியும் நாடகமே இறங்கி வந்து 7 கரகம் வச்சு சாமி நிலப்பாக அதனடி கரகத்தை தொட்ட கரகம் சொல்ற காரணத்தினால தயவு செஞ்சு யாரும் பின்னாடி உட்காராதீங்க. முன்னாடி வந்து நாடத்தை பாருங்க. சாமி இழப்பாக ஜோர கை தட்டணும் விசில் அடிக்கிறாரு. முன்னாடி வாங்கம்மா, எல்லாம் முன்னாடி வாங்க. நன்றி வணக்கம். எங்களது கலை பணிகள் துவக்கம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இந்த மன்னவன் பேரி வானத்தை போல மனப்படத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு?
அந்த மன்னவன் தேரி வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே கன துளிய போல குணம் படைத்த சின்னவனே மாறி போன போதும் இது பேரு போதும் மாறி மாறி தூற்றும் இனி யாரும் நாடி பாசம் வைத்ததாலே நீ பணிய சுமத்த நீலி பயிரை காத்ததாலே என் பணிய சுமந்த நீலி சாமி வந்து கேட்டிடமாம் என் பணியே ஏற்றிடுமாம் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அந்த மன்னவன் பேரு வானத்தை போல மனப்படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த சின்னவனே நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரி துன்பம் வந்த போதும் அதை துடைத்த யாரு கலந்து போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு எந்த பொண்ணும் ஆறிடமா வேதனைதான் தீர்த்திடமா மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அந்த மன்னவன் பேரு வானத்தை போல மனப்படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த சின்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யார்